சேலம் அமைஞ்சிருக்கிற சேர்வராயன் மலையுடைய தெற்கு பகுதியிலிருந்து உருவாகிறது தான் இந்த திருமணி முத்தாறு அப்படிங்கிற இந்த ஆறு. கடந்த 10 வருடங்களாக சேலம் மக்கள் என்ன குற்றம் சாடுறாங்க அப்படின்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளாகட்டும், வீட்டிலேருந்து பயன்படுத்துகிற அந்த கழிவுநீர் ஆகட்டும், இது எல்லாமே இந்த திருமணி முத்தாற்றில் தான் வந்து கலக்குது. இதனால் விவசாயத்தில் பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படுறதாகவும், நிலத்தடி நீர் பெருமளவில் மாசடைஞ்சிருக்கிறதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. சில நேரங்களில் அரசாங்கம் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை திருத்திட்டதாகவும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த திருமணி முத்தாற்றுடைய இன்றைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தொகுப்பு. திருமணி முத்தாறுடைய இந்த நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் 2 இடங்களை தேர்வு செஞ்சுருந்தோம். ஒன்று வந்து சேலத்தை நெருங்குவதற்கு முன்னாடியே, சேலம் நகரத்தை நெருங்குவதற்கு முன்னாடியே இந்த திருமணி முத்தாறு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சேலத்தை கடந்ததுக்கப்புறம் இந்த திருமணி முத்தாறு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். இதை தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ண இடம் தான் சேர்வராயன் மலையுடைய அடிவாரம், அதாவது ஏற்காட்டுடைய அடிவாரத்தை நாங்கள் நெருங்கியிருந்தோம். இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய அருவிகள் பிறந்திருந்துச்சு. அதில் நாங்கள் ஒரு அருவியை பிரதானமாக தேர்ந்தெடுத்திருந்தோம். ஏன் அப்படின்னா, வருஷம் 365 நாளும் அந்த அருவியிலிருந்து, இந்த சேர்வராயன் மலையிலிருந்து தான் இந்த தண்ணீர் வந்து வெளியேற்றப்படுது. அங்கிருந்து தான் திருமணி முத்தாற்றுக்கு வந்து தண்ணீர் வந்து பிரதானமாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மட்டும்தான் அந்த அருவியை தேர்ந்தெடுத்திருந்தோம். அங்கிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் சாம்பிள் தான் இந்த வாட்டர் சாம்பிள். இதை தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ண இடம் வந்து சேலத்தோடைய மத்தி, அதாவது சென்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திருமணி முத்தாற்று தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சிகள். எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நிறம் மாறி இருக்கு அப்படின்னு உங்களால் எளிமையாக பார்த்துருக்க முடியும். இறுதியாக சேலத்தை கடந்து, சேலத்தோட நகரத்தை கடந்ததுக்கப்புறம் திருமணி முத்தாறு எந்த அளவுக்கு மாசடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களால் எளிமையாக பார்க்க முடியும். அங்கேருந்து எடுத்த வாட்டர் சாம்பிள் தான் இது. இதில் எந்த மாதிரியான கழிவுநீர் கலந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். ஒன்று, வீடுகள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த பயன்படுத்திய அந்த சாக்கடை தண்ணீர் வந்து வெளியேற்றப்படுது. இன்னொன்று, தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கெமிக்கல் கலந்த தண்ணீர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நுரை வந்து அதிகமாக போகுது. கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இதே பிரச்சனை வந்து இதே இடத்துல ஏற்பட்ட போது அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சிட்டோம், இனிமேல் நுரையெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. 2021 நவம்பர் மாதம் 2022 பிறக்க போகிற சமயத்திலையும் இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக சரி செய்ய முடியும். இதுக்கு யாரால் சரி செய்ய முடியும்னா, மக்களுடைய ஒற்றுமை ஒன்று மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். காவிரியிலேருந்து தண்ணி நம்ம கேட்குறோம், நம்ம சொந்த நாட்டில் உற்பத்தியாகிற இந்த தண்ணீரை நம்ம வந்து பயன்படுத்த முடியாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாத்தாமலே நமக்கு தேவையான தண்ணீரை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தயவு செஞ்சு நீர்நிலைகளை பாதுகாத்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறையும் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தயவு செஞ்சு நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க, அதுக்கு குரல் கொடுங்க. நன்றி.